அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். இப்போ நிறைய பேருக்கு நம்ம அலுவலகம் ஜோதிட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியாமல் மாறி மாறி போயிடுறாங்க. அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையம் நாடார் சிவன் கோவில் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கனக்குள்ளே வந்து என் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா குறிச்சிக்கோங்க, 90 80 36 87 78. சரிங்களா? ஆமாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா பல முக்கியமான தகவல்கள் நிறைந்த வீடியோ வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்பி விடுங்க நம்ம வீடியோவை. ஓகேவா? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோதிடம் பார்க்கும்போது, ஜோதிட பலன்கள் கூறும்பொழுது நம்ம என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படின்ற விஷயத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஜோதிடம் பார்க்கும்போது ஜாதகர் அவங்களுடைய ஜாதகத்தை கொடுக்குறாங்க. கொடுக்கவும் இப்போ நம்ம ஜாதகத்தை திறக்கிறோம். ஏன்னா ஜோதிடர்களுக்கு தெரியும் ஜாதகத்தில் என்னென்ன இருக்குது. ராசி கட்டத்தை பார்த்தாலே அவங்களுக்கு எந்தெந்த கிரகம் எதில் நிற்குது, அந்த கிரகங்கள் என்னென்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியும். எந்தெந்த கிரகங்கள் சுப கிரகங்கள் சுப பலன்களை கொடுக்கும், எந்த கிரகங்கள் பாவ கிரகங்கள் கெடுதலான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியும் இல்லையா? அப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்கவுமே ஏதோ ஒரு நல்லது ஒரு கெட்டது. நிறைய ஜோசியர்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேலே இருந்தாங்க. ஏன்னா கூட்டம் நிறைய இருக்கும். உடனே என்ன செய்வாங்கன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேலே 5 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு நல்லது ஒரு கெட்டது சொல்லுவாங்க. ஏதோ ஒரு நல்லது ஒரு கெட்டது, இதை மட்டும் பார்த்து பலன் சொல்வது ஜோதிடம் அல்ல. நம்மளை நம்பி ஒரு ஜாதகர் வர்றார் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல தெளிவான பலன்களை சொல்லணும். நடந்தவை, நடப்பவை, நடக்க இருப்பவை, இந்த மூணையுமே அந்த ஜாதகத்தை பார்த்தா தெரியும்ல. சாதாரணமாக ஜாதகருக்கு தெரியாது, ஜோசியருக்கு தெரியும். அப்போ அந்த பலன்களை நிதானமாக ஆராய்ந்து எந்த அந்த 12 ராசி கட்டங்கள், ராசி காரகத்துவம், கிரகங்கள் 9 நவகிரகங்கள், கிரகங்களுடைய காரகத்துவம், பாவகங்கள் 1ஆம் பாவகம் 2ஆம் பாவகம்னு பாவக காரகத்துவம். அப்போ இந்த 3 நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த 3ஐயும் இணைத்து ஜாதகத்தை திறக்கவும், எந்த கிரகம் எந்த ராசியில் இருக்குது, எந்த பாவகத்தில் இருக்குது, அதுக்கு கொடுக்கக்கூடிய பலன் என்ன, அந்த கிரகம் என்ன ஸ்தான பலம் பெற்றிருக்கு, உச்சமா நீசமா, எந்த கிரகங்களுடைய பார்வையில் இருக்குது, பார்வைகள் சரியா, தசா புத்தி, இப்போது ஜாதகருக்கு இப்போ கரண்ட்டில் நடப்பு தசாபுத்தி என்ன, ஏற்கனவே எந்த தசாபுத்தி முடிந்தது, அடுத்து வரப்போகும் தசாபுத்தி என்ன, இதையும் ஆராய்ந்து அந்த பாவகங்களையும் ஆராய்ந்து அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலையையும் அறிந்து பலன் சொல்ல வேண்டும். இன்னும் சரிங்களா? அடுத்து ஜாதகர் கேள்வி கேட்பாங்க. ஒரு சிலர் ஜாதகத்தை கையில் வச்சுக்கிட்டு, நீங்கள் என்னம்மா கேட்க வந்தீங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டு அதுக்கு மட்டும் பலன் சொல்லுவாங்க. இது மிக தவறு. ஜாதகத்தை பார்க்கவும், லக்கணம் எங்கே இருக்கு, ராசி சந்திரன் எங்கே இருக்கு, 2 பேருமே நிற்கக்கூடிய அந்த நட்சத்திரம் என்ன, ஸோ எல்லாத்தையுமே நம்ம பார்த்து பொதுவான பலன்களை மக்களுக்கு சொல்லணும். சரிங்களா? இப்போ உதாரணமாக இப்போ நடந்த தசாபுத்தின்னு சொன்னேன்ல, இப்போது ஜாதகத்தை பார்க்குறோம்.
நடப்பு திசை என்ன நடக்குது. இப்போ தான் வந்து ஒரு திசை முடிஞ்சு இன்னொரு திசை வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது செவ்வாய் திசை முடிந்து ராகு ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஜாதகருக்கு. அப்போ முடிஞ்ச செவ்வாய் திசையில் அந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு விபத்தோ அல்லது ஒரு வெட்டு காயங்களோ ஆக்சிடெண்ட்டோ, அதாவது கீழே விழுந்து காலுகள் அடிபட்டு ரத்தம் கொட்டக்கூடிய நிலைமையில் ஆஸ்பத்திரிக்கு போனாங்களா ஏன்னா, அல்லது ஒரு தீக்காயம் ஏற்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும். நான் அப்படி ஒருத்தங்களை கேட்கும்போது ஏன்னா ஒரு குழந்தையுடைய ஜாதகத்தை கொண்டு வந்தேன். ஆமாங்க சார், 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பையனுக்கு தீக்காயம் பட்டுச்சு அப்படின்னு சொல்லி. செவ்வாய் திசை. அது மாதிரி அடுத்து இப்போ நடக்கிறது ராகு திசையில் அவங்களுக்கு என்னென்ன நடக்கும், இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இது சொல்லணும். அடுத்தபடியாக வரப்போகிறது குரு. ராகு 18 வருஷம் பெரிய கிரகம், பெரிய திசை நடத்தும். ஸோ அடுத்தபடியாக அவங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும், இந்த ராகு திசையில் என்ன நடக்கும், இதையும் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட சரி நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீங்க, ஏன்னா அவங்க ஏதாவது நினச்சி தானே வந்திருப்பாங்க. அப்படி கேட்குறப்ப அவங்க சொல்லக்கூடிய அந்த கிரகம், அதுக்கு காரணமான அந்த கிரகம் எங்கே இருக்குது, எந்த ராசியில் இருக்குது, எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அதோடைய பலம் என்ன, என்ன உச்சமா நீசமா, பார்வைகள் என்ன, இதையெல்லாம் நம்ம பார்த்து பலன் சொல்லணும், சரியான பலன் சொல்லணும். சரிங்களா? அடுத்து இது நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ அவங்க கேட்டாங்க, பொதுவாக ஒரு ஜாதகம்னு கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பாலும் அவங்க கஷ்டப்பட்டு அந்த கஷ்டங்களை தாங்க முடியாமல் நம்மகிட்ட வர்றாங்க, ஜோதிஷ்யம் பார்க்குறக்கு வர்றாங்க. அப்போ அந்த ஜாதகத்தை வாங்கவுமே நம்ம பார்க்க வேண்டியது 2 விஷயம். ஒன்று, பொருளாதாரத்துக்காக வருவாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இதிலேருந்து எப்போ தீர்வு, எப்போ நமக்கு விடுதலை கிடைக்கும், பண வரவுகள் வந்தால் தானே அவங்களுக்கு சந்தோஷம். 2வது பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக வருவாங்க. 3வது நோய். அப்போ இந்த 3 பாவகங்களையும் 3க்குரிய காரக கிரகங்களையும் நம்ம வந்து மெயினாக ஜாதகத்தை பார்க்கணும். பொருளாதாரத்தை பற்றி கேட்கும்போது நம்ம பார்க்க வேண்டியது 2ஆம் பாவம், 10ஆம் பாவம். சரிங்களா? இந்த 2க்கும் கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம நல்ல பலன்களை சொல்லலாம். இந்த 2 பாவமும் நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ நற்பலன்கள் கிடைக்கும். இப்போ இந்த 2 பாவமும் கெட்டு போயிருக்கு. ஆனால் அப்போவும் அவங்களுக்கு நல்லது நடக்கும். அதான் சொல்லணும். அது என்ன அப்படின்னா, நல்ல கிரகங்களுடைய பார்வையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சுப கிரகங்கள் பார்வை இருந்தால் அவங்களுக்கு நல்லதே நடக்கும். சரிங்களா? 2வது திருமணத்திற்காக வர்றாங்க. அப்போ திருமணத்துக்காக பார்க்கும்போது அப்பையும் 2ஆம் பாவகம் 7ஆம் பாவகம். பெண்ணாக இருந்தால் 8ஆம் பாவத்தையும் சேர்த்துக்கணும். ஆணாக இருந்தால் சுக்கிரனையும் சேர்த்துக்கிடணும். பெண்ணாக இருந்தால் செவ்வாயையும் பார்த்து சேர்த்துக்கணும். இவங்கெல்லாம் என்ன பொசிஷனில் இருக்காங்க, நன்றாக இருக்கிறார்களா, ஸ்தான பலம் என்ன, பார்வைகள் என்ன. கெட்ட கிரகங்கள் பார்த்தால் திருமணம் தடை தாமதம் ஆகும். சரிங்களா? நல்ல கிரகங்கள் பார்த்தால், அதுவும் தசாபுத்திகள் அடுத்து வரப்போகுது அப்படின்னா, நல்ல கிரகங்களுடைய தசாபுத்தி வரப்போகுது அப்படின்னா திருமணம் விரைவில் நடக்கும். சரிங்களா? இது நம்ம பார்த்துடலாம். அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, இவங்க நம்ம குழந்தைக்கு திருமணத்திற்காக வந்து பார்க்க வர்றாங்க. ஆனால் அவங்க பிள்ளைகள் வேலை பார்க்குற இடத்துல அல்லது படித்து முடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலேஜ் படித்து முடிச்சிருக்காங்க, காலகாலத்தில் திருமணம் பண்ணி வைக்கணும்னு பேரண்ட்ஸ் விரும்புகிறாங்க. இவங்க படிக்கிற காலத்தில் யார் கூடயாவது லவ் பண்ணியிருப்பாங்க.
அந்த காதல் இப்போ தான் எல்லார் கையிலும் செல்ஃபோன் இருக்குல்ல, அந்த காதலை வந்து தினந்தோறும் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். வேலை பார்க்குற இடத்துலையே ஒரு சில நேரம் வந்து வேலை பார்க்குற இடத்துல லவ் பண்ணுவாங்க. அப்போ இதை ஜாதகத்தை பார்த்தால் சொல்ல தெரியணும். மெயினாக அதை பார்த்தாலே சொல்லிடுவேன். நான்லாம் வந்து ஜாதகத்தை பார்த்தாலே உங்கள் குழந்தை லவ் பண்ணுறாமா அப்படின்னும்போது ஆமாம் சார் அப்படின்னா, அல்லது உங்கள் பாப்பா வந்து லவ் பண்ணுது. அப்போ அதுக்கு அடுத்த கேள்வி என்ன, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா சார், அவங்களுக்கே பண்ணி வைக்கலாமா? இப்படி நிறைய இருக்குங்க ஜோசியத்தில் வந்து கடல் மாதிரி விஷயங்கள் நிறைய போய்கிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம சொல்ல தெரியணும், இதெல்லாம் நம்ம மெயினாக பார்க்கணும். ஜாதகத்தில் அதுக்கான அமைப்புகள் இருக்குது, எல்லாமே ஜாதகத்தில் இருக்குது. எதுவுமே வந்து ஜாதகத்தில் இல்லாதது எதுவுமே இல்லை. அப்போ அதை நம்ம பார்க்கணும். சரிங்களா? சரி, அடுத்து பொருளாதாரம்னு பார்க்கும்போது 2-10 பார்க்குறோம். திருமணம் என்று வரும்போது 7ஆம் பாவகம், மற்ற அந்த அதுக்கான காரக கிரகங்கள் இருக்கு இல்லையா, அது தொடர்பு, அந்த பாவகம் என்ன, காலச்சக்கரப்படி, காலப்புருஷ தத்துவப்படி அதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். சரியா? சரி, இப்போ நோய் நொடிகள் வருது அல்லது வம்பு வழக்கு பிரச்சனைகள் இது விஷயமாக வர்றாங்கன்னு, ஐயோ பெரிய என் பையன் வந்து பெரிய தகராறு போய் மாட்டிக்கிட்டான் சார், போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரிலாம் சூழ்நிலை இருக்குது, அது எப்படி சார், அதுலேருந்து நாங்கள் தப்பிச்சிடலாமா? அல்லது யாரையும் அடிச்சிட்டான் வச்சுட்டான், அல்லது ஒரு நோய், கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தாங்கன்னா நோயில் படுத்துட்டாங்க சார், ஆஸ்பத்திரியில் செத்துருக்கோம், இப்போ என்ன சார் தீர்வு, உடனே என்ன தீர்வு என்று கேட்க வர்றாங்க. அதாவது ஒரு நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு நோயில் விழுந்துட்டாங்க அப்படின்னா முதல்ல அவங்க சில டாக்டர்கிட்ட போயிடுறாங்க. அவர்கிட்ட ஐயா சாமி நீங்கள் தான் என் கடவுள், நீங்கள் எப்படியாவது காப்பாற்றிடுங்கன்றாங்க. அடுத்து எங்கே போகிறாங்க? கடவுள்கிட்ட போகிறாங்க. கடவுள்கிட்ட போய் ஐயா இந்த மாதிரி வந்து என் கணவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அல்லது எங்கள் தந்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, தாய்க்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. அப்புறமும் அவங்களுக்கு மனசில் அதுலேயும் ஒரு தைரியம் இல்லாமல் யார்கிட்ட வருவாங்க? ஜோசியர்கிட்ட தான் வருவாங்க. ஜாதகத்தை தூக்கிட்டு வந்துடுவாங்க. சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார், இது என்ன சார், இதுக்கு என்ன தீர்வு, எங்களுக்கு உங்கள் வாயால் சொல்லுங்கள். அப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை தரும். கடவுள் கூட பேச மாட்டார்ல, ஜோசியர் பேசுவார்ல. அப்போ அவர் அந்த ஜாதகத்தை பார்த்து என்ன சூழ்நிலையோ அதை கரெக்டாக சொல்லணும். அவருக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னா ஆபத்துங்க, நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. இல்லை மீண்டும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மரணம் வரைக்கும் போயிட்டு மீண்டு வந்துடுவாங்க. ஜாதகத்தில் தெரியும் இவர் கண்டிப்பாக பிழைச்சிடுவார் அப்படின்னு நம்ம சொன்னால் அதுக்கு நடக்கும். ஏன்னா ஜாதகத்தில் தெரியும் அவர் பிழைப்பாரா மாட்டாரா. ஒரு சிலருக்கு பணம் மட்டும் செலவு ஆகிக்கிட்டே இருக்கும், மீண்டு வர மாட்டாங்க. அப்போ இவங்க பணத்தை இழந்து அங்கிட்டு உயிரை இழந்து, அப்போ இதெல்லாம் நம்ம ஒரு எச்சரிக்கை மணியாக அந்த ஜாதகருக்கு சொல்லணும். ஸோ அதையும் கவனிக்கணும். ஜாதக பலன்கள் சொல்லும்போது எல்லாமே நம்ம பார்க்கணும். குறிப்பாக அதாவது இந்த பண விஷயம், தொழில் விஷயம், தொழிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா 10ஆம் பாவகத்தை பார்க்கணும். 10ஆம் பாவகத்தில் எந்தெந்த கிரகங்கள் சம்மந்தப்படுது, 10ஆம் பாவகம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா கெட்டு போய் இருக்கா, சரிங்களா, என்ன தசா புத்தி ஓடுகிறது, தசாநாதன் அந்த 10ஆம் பாவக அதிபதியோட தொடர்பில் இருக்காரா, இல்லை அந்த தசாநாதன் 10ஆம் அதிபதியிலே இருக்காரா, சரிங்களா. நன்றாக இருந்தால் நல்ல பலன்கள், வியாபாரத்தில் லாபம் பிச்சுக்கிட்டு நல்லா ஓடும். இப்போ உதாரணமாக சொல்லப்போனோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு கேது திசை நடக்குது. கேது திசையில் அவர் வந்து ஒரு கமிஷன் வியாபாரம் பார்க்குறாரு, ஒரு பழ கமிஷனோ இல்லாட்டா காய்கறி கமிஷனோ அல்லது ரியல் எஸ்டேட் ஏதோ ஒரு தொழில் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது அடுத்து வரக்கூடிய திசை கேதுக்கு அடுத்து சுக்கிர திசை வரப்போகுது. ஒரு வருஷத்தில் வருதுன்னு வைங்களேன். இப்போ இவர் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சிருக்காரு. வீட்டுக்காரம்மா டெய்லரிங், இந்த ஜவுளி இதில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது, ஜாக்கெட்
பிட்டு வாங்கி விற்க, சேலை வாங்கி விற்கன்னு இருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா ஓடுது. இப்போ இவருக்கு ஒரு ஆசை, நம்ம ஒரு பஜாரில் ஒரு கடை வைக்கலாமா அப்படின்னு ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஜோசியர்கிட்ட வர்றார். இதெல்லாம் நடந்த சில அனுபவங்களை சொல்கிறேன். அப்போ ஜோசியர்கிட்ட வர்றார். நம்ம அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அவருடைய 10ஆம் பாவத்தில் பார்க்குறப்ப 10ஆம் பாவகத்தில் நல்ல கிரகங்கள் இருந்தால் அல்லது நல்ல சுப கிரகங்களின் பார்வையில் இருந்தால், மெயினாக அடுத்து வரப்போகிற சுக்கிரன், 10ஆம் பாவகத்தையும் பார்க்குறோம். சுக்கிரன் எப்படி இருக்கார்? அவர் நீசமாயிட்டார் அப்படின்னா அப்போவும் அவங்க வந்து அந்த தொழில் பண்ணலாம். இப்போ நல்ல கிரகங்கள் இருக்குது, நல்ல கிரகங்களுடைய பார்வையில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஜவுளி தொழில் லாபகரமாக இயங்கும். இப்போ அந்த பாயிண்ட்டை நம்ம சொல்லிட்டோம். ஆனால் ஜாதகத்தில் சுக்கிரனுடைய நிலைமையை பார்க்கும்பொழுது நீசத்தில் இருக்கிறார். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறது அப்படின்னா, ஐயா ஜவுளி கடை வச்சா சூப்பராக ஓடுமையா, உங்களுக்கு நல்லா செட் ஆகும். ஆனால் உங்கள் பேரில் நீங்கள் வைக்காதீங்க, உங்கள் வீட்டில் மனைவி அல்லது குழந்தைகள் பேரில் வைங்க சொன்னால் போதும். அதை மீறி நல்லா ஓடும் அப்படி இப்படின்னு அள்ளி விட்டு கடைசியில் வந்து அவரை வந்து நட்டத்தில் கொண்டு விட்டு ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனை அதில் போய் மாட்டிடுவார். அப்போ இதையெல்லாம் நம்ம தடுக்க வேண்டிய கடமை ஜோசியருக்கு இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்து அந்த விவரங்களே நம்ம சொல்லணும். சரிங்களா ஐயா? உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் பேரில் தொழில் பண்ணாமல் உங்கள் வீட்டுக்காரம்மா பேர்லேயே பண்ணுங்கள், தொழில் நன்றாக இருக்கும். நீங்கள் வந்து சும்மா அங்கே போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தால் போதும். அப்போ அந்த மாதிரி சொல்ல தெரியணும். சரிங்களா? இது போக தொழில் இப்போ நம்ம ஒன்றைத்தான் பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இது மாதிரி ஜாதகத்தில் ஒவ்வொன்றுக்கும் நிறைய கடல் மாதிரி விதிகள் இருக்குது. சரி, இப்போ இந்த 10ஆம் பாவகத்தில் தொழில் சார்ந்த இதில் வந்து பார்த்தா என்னென்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறதே பார்க்கலாம். சூரியன் சம்மந்தப்பட்டுச்சுன்னா அரசு சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டு அதே மாதிரி இப்போ அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வுகள், சமூக அந்தஸ்து எல்லாம் உயரும், எல்லாம் கிடைக்கும். நல்ல கிரகம் அதாவது வேறு நல்ல பார்வையில் இருந்தால், 10ஆம் பார்வையில் சூரியன் இருக்குது, அதே மாதிரி சூரியனுடைய பார்வை இருந்தால் போதும். அதே நேரத்தில் அந்த 10ஆம் இடத்தை வேறு நல்ல கிரகங்கள் பார்த்தா இவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல. அப்படி இல்லாமல் வேறு சில பாவக்கிரகங்கள் பார்க்குறது, செவ்வாய், சனி, ராகு, கேது இருந்துச்சுன்னா மேலதிகாரிகளுடைய திட்டு ஆண்களாக இருந்தால் கடுமையான வேலை வாங்குவாங்க. சரிங்களா? மாறி வேலையை திணிப்பாங்க. இவருக்கு ரெஸ்ட் எடுக்க கூட நேரம் இருக்காது, ஓய்வு எடுக்க முடியாது. பெண்களாக இருந்தால் செக்ஸ் டார்ச்சர், மேலதிகாரிகளுடைய செக்ஸ் டார்ச்சர் கிடைக்கும், ஏன்னா சக பணியாளர்களுடைய செக்ஸ் டார்ச்சர் கிடைக்கும். அந்த இடத்துல வேலையில் நிம்மதி இருக்காது. இது தெரியும். சந்திரன் இருந்தாருன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க வந்து விவசாயம், கால்நடைகள், நீர் சம்பந்தமான பிஸ்னஸ், அல்லது இவங்க வந்து வெளியே அதாவது வண்டிகளில் போய் விற்கிறாங்க இல்லையா, கிராமங்கள்லாம் கொண்டு போய் விற்கிறாங்க. ஏதாவது ஒரு இப்போ பூரா மைக் சிஸ்டம் வந்ததுனால மைக்கில் வச்சுக்கிட்டு நிறைய தொழில் பண்ணுறாங்க. அதாவது எதாக இருந்தாலும் சரி தான், காய்கறியிலேருந்து எல்லாமே வந்து இப்போ 2 வீலரில் போய் கிராமமெல்லாம் விற்கிறாங்க இல்லையா, பாத்திர வியாபாரம் அந்த வியாபாரம்னு பண்ணுறாங்க. அது பண்ணலாம். அதே போல் பால், மோர், தயிர், பால்கோவா, பேக்கரி ஐட்டங்கள், ஸ்வீட் ஐட்டங்கள் பண்ணலாம், நல்லா ஓடும். தீய கிரகங்கள் பார்த்தா கஷ்டம். நான் சொல்கிறது எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட். சரி, இப்போது செவ்வாய் பார்க்குறாருன்னு வைங்க, 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களுக்கு என்னென்ன தொழில்னா, இவங்க ஒன்று போலீஸு, இராணுவம், சீருடை அணிந்த பணிகள், ஒரு டாக்டர், மருத்துவத்துறை, ஆராய்ச்சி, அதே மாதிரி இது அறுவை சிகிச்சை டாக்டர் இப்படியும் பண்ணுவாங்க. ப்ளட் டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, இப்போ ரத்த பரிசோதனை நிலையம் இந்த மாதிரி வைப்பாங்க. ரியல் எஸ்டேட் பண்ணலாம், சூப்பராக ஓடும். ஸோ 10ஆம் இடத்தில் செவ்வாய் அல்லது 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குது. இந்த மாதிரிலாம் இருக்கும். தீய கிரகங்கள் பார்த்துச்சுன்னா அதோடைய தசாபத்தில் இவங்களுக்கு நட்டமாகுங்க.
ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிற தொழிலில் நஷ்டமாகும். அது யாருமே தடுக்க முடியாது. வேணால் பரிகாரம் பண்ணி குறைக்கலாம். அது என்ன பரிகாரம்னு சொல்லுது, அங்கே தான் இருக்குது பாயிண்ட். இதெல்லாம் வந்து அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்தில் அழகாக சொல்லுவான். ஸோ அதனால் அது ஒன்று. இப்போ புதன் பார்க்குறாருன்னு வைங்க, இவங்க வந்து பத்திர எழுத்தர், டாக்குமெண்ட் ரைட்டர், எழுத்தர், அதே மாதிரி ஆசிரியர்கள், வங்கி பணிகள், கம்ப்யூட்டர் துறையில் பத்திரம் எழுதுறது, விற்கிறது, வாங்கிறது, விற்கிறது, அதே போல் கணினித்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை, மதிநுட்பம் வாய்ந்த துறைகளில் கூட இவங்க இருக்கலாம். ஆராய்ச்சி துறை இவங்க அதை பண்ணலாம், சிறப்பாக ஓடும். சரிங்களா? அதிலும் தனித்த புதனாக இருந்தால், 10ஆம் இடத்துல தனித்த புதனாக இருந்தால் இவங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தான். கூட பாவக்கிரகங்களோ அல்லது பாவக்கிரகங்களுடைய பார்வையோ இல்லாமல் இருக்கணும். சரிங்களா? குரு இருந்தால் இவங்க ஆசிரியர் தொழில், வங்கி மேலாளர், நீதிபதிகள், சட்டம், வக்கீல், நகைக்கடை வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாருமே அந்த குருவில் வந்துடுவாங்க. பள்ளிக்கூடங்கள், பள்ளி தாளாளர், இந்த மாதிரிலாம் ஸ்கூல் நடத்துகிறவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க மிகப்பெரிய வங்கிகள், பணப்புழக்கம் உள்ள இடம், ஃபைனான்ஸ், இது பூராமே வந்து குருவில் வந்துடுறாங்க. இது சார்ந்த துறைகளில் இவங்க டாப்பில் வருவாங்க. ஏன்னா அதே போல் நல்ல கிரகங்கள், ஏன்னா குருவுக்கு மிஞ்சினது யாருமே இல்லை. ஆனால் ஏதாவது கெட்ட கிரகங்களுடைய பார்வை அல்லது கெட்ட கிரகங்களுடைய திசை நடக்கும் பொழுது சில இழப்புகளை சந்திப்பார்கள். சரிங்களா? சரி, இப்போ சுக்கிரன் இருந்தால் ஜவுளி தொழில், ஃபேன்சி ஐட்டங்கள், அழகு கலை பொருட்கள், சினிமா நடிப்பு, கலை, கவிதை, கட்டுரை, கவிஞர்கள், டைரக்டர்கள், நடிகர்கள், சரிங்களா, பத்திரிகையாளர்கள், இது மாதிரி நிறைய சிறு வியாபாரம் பண்ணுறோம். சின்ன கடைகள் சூப்பராக ஓடானா பார்த்தீங்கன்னா கடை சின்னதாக இருக்கும், வருமானம் அது ஜாஸ்தியாக இருக்கும். விருந்தினர்லாம் ஒரே ஒரு 10 இடத்துல வச்சுக்கிட்டு இந்தியா பூரா ஏற்றுமதி பண்ணுவாங்க. இந்தியாவுக்கு பூரா ஆர்டர். இப்போ பூரா உலகம், இப்போ எல்லார் கையிலையும் செல்ஃபோன் வந்ததுனால உலகம் பூரா ஆர்டர். கடை பார்த்தா 10க்கு 10. ஆனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துகிறவங்க லாபம் சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்க சம்பாதிப்பாங்க. கையில் முதல் போடாத தொழில். இதெல்லாம் வந்து சுக்கிரனுடைய இது கேரக்டர். ஆனால் சுக்கிரன் பாதிக்கப்படாமல் இருக்கும், அந்த பாவகம் பாதிக்கப்படாமல். சரி, இப்போ 10ஆம் பாவகத்தை சனி தொடர்பு விடுங்க. இவங்க வந்து கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க. அடிமை தொழில் இவங்களுக்கு அதான் செட் ஆகும். முதல் போட்டு தொழில் பண்ணுறத விட இவங்க பல பேரை வச்சு வேலை வாங்குவாங்க. அதே நேரத்தில் முதல் போட்டாங்கன்னா இவங்களும் அதில் ஒரு தொழிலாளியாக வேலை செய்யும். இப்போ நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா முதலாளி வராமல் தொழில் நடக்கிற ஸ்தானங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் குரு, சுக்கிரன் இவங்கெல்லாம் பலமாக இருந்தாங்கன்னா அந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கும். அதுலேயும் புதன் பலம் பெற்றால் அவன் உலகம் பூரா வந்து என்ன செய்வாங்க, அவன் கம்பெனிக்கே போக மாட்டான். ஆனால் நல்ல ஆட்கள் வந்து அவங்களுக்கு பணியாளர்கள் கிடப்பாங்க. ஆனால் சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருந்தாலோ அல்லது 10ஆம் பார்வையாக பார்த்தாலோ 10ஆம் இடத்தை பார்த்தாலோ அவங்க சரியான வேலைக்காரங்க அமைய மாட்டாங்க. ஸோ அதனால் இவரும் அந்த இடத்துல இருந்து இவரும் அந்த பணி, அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல இருப்பார். வெல்டிங், அதே மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட அத்தனை தொழிலும் பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட அத்தனை மின்னணு துறைகள் பூராமே இவர் பண்ணலாம். இந்த 10ஆம் பாவத்தில் சனி இருந்தால், சனி பார்த்தால். ஏன்னா அதுபோக ஆராய்ச்சி துறை எல்லாத்துலேயுமே இவங்க பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி சுரங்கம், அதே போல் குரூட் ஆயில், அதே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு பண்ணக்கூடிய தொழில் எல்லாமே இவங்க பண்ணலாம். சரிங்களா? மோட்டார் தொழில் எல்லாமே இவங்களுக்கு நல்லா செட் ஆகும். சரிங்களா? சரி, இப்போ 10ல் ராகு இருக்குது. இவங்களுக்கு வந்து என்னென்னா, இவங்க பெரும்பாலும் முதல் போடாத தொழிலுக்கு வந்து ரொம்ப அருமையாக செட் ஆவாங்க. கமிஷன் தொழில், அதுபோல் ஷேர் மார்க்கெட்,
வக்கீலாக இருந்தாங்கன்னா இவங்க வந்து மிகப்பெரிய ஃபேமஸான வக்கீலாக இருப்பாங்க. எந்த துறையில் இருக்காங்களோ அதே போல் அந்த ராகு நிற்கிற இடம் முக்கியமான இடம். ராகு வந்து 10ஆம் பார்வையை பார்க்குது. அதே போல் ராகு வந்து 10ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ராகுக்கு வீடு கொடுத்தவர் அந்த கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நல்ல பரிவர்த்தனையிலையோ இருந்துச்சுன்னா இவர் டாப்புக்கு போயிடுவார். அந்த ராகு திசையில் வந்து இவர் வந்து மிக உன்னதமான நிலைக்கு போயிடுவார். ப்ரொமோஷன்னா ஏன்னா ஒரு இடத்துல நிற்காது, அடுத்தடுத்து மேலே போய்கிட்டே இருக்கும். இப்போ நிற்கக்கூடிய இடம், அதை வந்து பார்க்குற இடம், இதெல்லாம் அவங்க எல்லாமே பார்க்கணும், ஜோதிட விதிப்படி பார்க்கணும். சரி, கேது நிற்கிறார். இவங்க வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களிலும் இவங்க அது சம்மந்தமான தொழில் பண்ணலாம். இப்போ பூக்கடை, மாலைக்கடை, அதே மாதிரி இது அந்த பூஜை சாமான்கள் விற்கிற இடம், விற்கிற பொருட்கள், அதுபோல் வந்து என்னென்ன அந்த ஆன்மீகத்தில் இருக்கும், அதாவது பிரசாத் ஸ்டாலு, இது விற்கிறாங்க இல்லையா, அந்த சில்லு கருப்பட்டி, பஞ்சாமிர்தம் சூப்பராக ஓடும் இவங்களுக்கு. அதே போல் இவங்க வந்து ஆராய்ச்சியாளர்களாக இருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இவங்க வந்து அதில் இருப்பாங்க. அதே மாதிரி அணு ஆராய்ச்சி, இந்த மாதிரி. ராகு வந்து விமானம், அந்த விண்வெளி, அந்த ஆராய்ச்சியிலலாம் ராகு இருப்பாங்க. இவங்க வந்து அந்த விவசாயம், மற்ற தொழில், அதே மாதிரி நோய் சம்மந்தப்பட்ட அத்தனை ஆராய்ச்சியாளர்களாக இருப்பாங்க, விஞ்ஞானிகளாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி துறைகள் வந்து இவங்களுக்கு செட் ஆகும். அதே நேரத்தில் வந்து இவங்களுக்கு வந்து அந்த பாவகம் கெடாமல் இருக்கும். அதனால் எந்தெந்த கிரகம் எந்தெந்த பாவகத்தை தொடர்பு கொண்டால், ஏன்னா வர்ற கஸ்டமர் கேட்பாங்க, வர்ற ஜாதகம் கொண்டாடுறாங்க இல்லையா, ஜோசியம் பார்க்க வர்றவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆணித்தரமாக அதில் உள்ளதை உள்ளபடி சொல்லணும். சரி, இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வரப்போகிற தசாபுத்தின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இதில் என்னென்ன நடக்கும், இது நடப்பவை, நடக்க இருப்பவை என்பது அடுத்து வரக்கூடிய தசாபுத்தியில் என்னென்னலாம் நடக்குங்கிறதையும் நம்ம அவங்க சொல்லி எச்சரிக்க வேண்டியது அவசியம். ஸோ இதெல்லாம் சொன்னாதான் அந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல தைரியம், ஒரு நம்பிக்கையோட நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், நம்பிக்கை, தைரியம் வந்து அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும். அதுக்காகத்தான் நம்மகிட்ட வர்றாங்க. நம்மளை தேடி வர்றது எதுக்கு? கடவுள் நேரடியாக சொல்ல மாட்டார், ஆனால் ஜோசியர் சொல்லி தைரியப்படுத்துவார். அப்போ அவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற என்னென்ன இருக்கோ, அந்த ஜாதத்தில் அம்சங்கள் இருக்கோ, நம்ம அதை சொல்லி இதை பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம், இதை பண்ணினீங்கன்னா நீங்கள் தோற்றுருவீங்க, அதனால் அதில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் அப்படி நம்ம எச்சரிக்கை செய்யலாம், அவங்களை எச்சரிக்கைப்படுத்தலாம். ஸோ அதனால் நல்ல விஷயங்களையே நம்ம வந்து எடுத்து சொல்லணும். ஜாதக பலன்கள்னு பார்க்கும்போது இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் சொன்னதே ஒரு 10% தாங்க. ஜோதிடம் என்பது ஒரு கடல், அப்படியே நிறைய வந்து நம்ம பேசலாம். ஸோ அதனால் ஜோதிட பலன்கள் சொல்லும்போது நம்ம இந்த அனைத்து விஷயங்களையும் அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்தில் ஆய்வு செய்து தான் நம்ம பலன் சொல்கிறோம். அதனால் தாராளமாக ஒரு ஜாதகத்திற்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலேயே, அரை மணி நேரம் வரைக்கும் கூட நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தீர்க்கமான ஒரு பதில்களை நம்ம சொல்கிறதுனால அவங்க நல்ல நம்பிக்கையுடனும் தைரியமாகவும் சந்தோஷமாகவும், ஏன்னா ரிசல்ட் அவங்க முகத்திலே தெரியும். அவங்களே என்கிட்ட எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க, சார் இப்போ தான் சார் எனக்கு ரொம்ப நிம்மதியாகவும் தைரியமாகவும் இருக்குது, நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஜாதக பலன் பார்க்கும்போது மிக தெளிவாக பார்த்து தான் பலன் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.